புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் எழுச்சி பயணம் வரும் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடைபெறும். அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கியும் விடியாத திமுக அரசின் அவலங்களை தோலுரித்தும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தலைமை கழகம் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நெருங்க பயத்தில் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின். 7.5% உள் இடஒதுக்கீடு தன்னால் தான் வந்தது என நித்தம் ஒரு பொய் பேசுவது, அடுத்தவன் பெற்ற குழந்தையை தன் குழந்தை என்று சொந்தம் கொண்டாடுவது புத்தி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். தான் ஒரு முதலமைச்சர் பதவி வகிக்கிறோம் என்ற எண்ணம் கூட இல்லாமல் வாயை திறந்தால் பொய் சொல்லுவதையே வாடிக்கையாக கொண்டு செயல்படும் ஸ்டாலினின் பேச்சு இனி தமிழக மக்களிடம் எடுபடாது. பொய்யாலும் விளம்பரத்தாலும் உயர்ந்தவன் வாழ்க்கை நிலைக்காது என்பதை ஸ்டாலின் உணரும் காலம் விரைவில் வர உள்ளது எனவும் புரட்சி தமிழர் சாடல். அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது குழந்தைக்கு கூட தெரியும் நிலையில் நகலெடுத்த சட்டத்தை சாதனை என கூறும் முதல்வர் ஸ்டாலின். எல்லாவற்றிற்கும் ஸ்டிக்கர் ஒட்டும் ஸ்டாலின் புரட்சி தமிழரின் ஒப்பற்ற சாதனைகளையும் தனதாக்கிக் கொள்வது அரசியல் அவமானம் என்றும் மக்கள் மத்தியில் வலுக்கும் கண்டனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் சட்டக்கல்லூரி இறுதியாண்டு மாணவ மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் இணைந்தனர். மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் கடலூர் CKS கார்த்திகேயன் ஏற்பாட்டில் சென்னை பசுமைவழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் பொதுச் செயலாளரை சந்தித்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் பள்ளி வளாகத்தில் புகுந்த விஷப்பாம்பு கடித்து உயிரிழந்த மாணவன் மற்றும் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அரசு பள்ளியில் விஷப்பூச்சி கடித்து உயிரிழந்த 3ஆம் வகுப்பு மாணவிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். திமுக ஆட்சியில் அடிப்படை கட்டமைப்போ சுகாதாரமோ கூட இல்லாத அரசு பள்ளிகளின் அவல நிலையால் மாணவர்கள் உயிர் போகும் அளவு சம்பவங்கள் நிகழ்வது என்பது கொடுமையின் உச்சம் எனவும் கண்டனம். மேற்கூரை இடிந்து விழுந்து விடுமோ, தரமற்ற உணவால் பாதிப்பு வருமோ போன்ற அச்சங்களுக்கு நடுவேதான் மாணவர்கள் அரசு பள்ளிகளுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி கீழ்த்தேனூர் அரசு பள்ளியில் உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மாணவர்களை வைத்து சுத்தம் செய்ய வைத்ததற்கும் கடும் கண்டனம். அரசு பள்ளிக்கு மாணவர்கள் படிக்க வந்தார்களா அல்லது உங்களுக்கு வேலை செய்ய வந்தார்களா என எதிர்க்கட்சித் தலைவர் காட்டமாக கேள்வி. மாணவர்களின் பாதுகாப்பை சமரசம் செய்து இப்படிப்பட்ட ஆபத்தான பணிகளில் ஈடுபடுத்துவது குற்றம் என்பதை இந்த விடியாத திமுக அரசு உணர்வா எனவும் வினா. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்கியதுதான் ஸ்டாலினின் 4.5 ஆண்டுகால சாதனை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். மாநிலத்திற்கான நிதி வருவாயை பெருக்குவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துவிட்டு ஆட்சி முடியும் தருவாய் விளம்பரம் செய்து தமிழக மக்களை ஏமாற்றலாம் என ஸ்டாலின் மனப்பால் குடிப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சி பள்ளிகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தனியார் பங்களிப்புடன் அதிமுக ஆட்சியில் அமல்படுத்தியதாகவும் இந்த திட்டத்தை உல்டாவாக்கி தான் புதிதாக கொண்டு வந்தது போல் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தம்பட்டம் அடித்து வருவதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். சத்துணவு திட்டம் என்றால் புரட்சி தலைவர், தொட்டில் குழந்தை திட்டம் என்றால் புரட்சி தலைவி அம்மா, 7.5% உள் ஒதுக்கீடு என்றால் எடப்பாடி கே பழனிசாமி எனவும் பெருமிதம். விடியல் என கூறி தமிழக மக்களின் வாழ்வை இருளாக்கியதுதான் பார்வையற்றோர் கருணை எதிர்பார்ப்பது தவறுதான் என அதிமுக விமர்சனம். அதற்காக தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி போராடிய மாற்றுத்திறனாளிகளை குண்டு கட்டாக கைது செய்வதுதான் நீங்கள் சொன்ன விடியலா எனவும் திமுக அரசுக்கு சரமாரி கேள்வி.
கோவை மாவட்டம் சூலூர் அருகே நடைபெற்ற புரட்சி தமிழர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கோவை விமான நிலைய திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு. கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏர்கூர் பேரூராட்சியில் எம்ஜிஆர் இளைஞரணி அலுவலகத்தை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. முன்னதாக தேவர் திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கழக தலைமை நிலைய செயலாளர் மரியாதை. பணி நிரந்தரம் உள்ளிட்ட டாஸ்மாக் பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் மாடல் அரசையும் டாஸ்மாக் நிர்வாகத்தையும் கண்டித்து கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் சென்னையில் இன்று மாபெரும் பேரணி. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் முன்னிலையில் பேரணியாக சென்று எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நிர்வாக அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்க முடிவு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியாமல் தடுத்த அரசு திமுக அரசு என நாமக்கல்லில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. இருண்ட திமுக அரசு தற்போது கமிஷன்களை பெறுவதற்காகவே புதிய திட்டங்களை அறிவித்து வருவதாகவும் விமர்சனம். திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுவதிலே கூட அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அரசு திமுக அரசு என்று சொன்னால் இவர்கள் மக்களை பாதுகாப்பார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது, அதை தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தால் ஒரு 4 பேர் போய் தீபத்தை ஏற்றிவிட்டு வந்திருப்பார்கள், பிரச்சனையே இல்லாமல் போயிருக்கும். கடந்த 5 ஆண்டு கால திமுகவின் இருண்டகால ஆட்சியில் பெண்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் அதிமுக ஆட்சியில் இனம் கண்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். வரும் தேர்தல் திமுகவை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் என நாமக்கல்லில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி திட்டவட்டம். ஆனால் இன்று இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்திலே பெண்களுக்கு மட்டுமல்ல யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிக்கு எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் சட்டத்தின் ஆட்சி நடைபெறும். திமுக ஆட்சி என்று சொன்னால் சட்டத்தை அவர்கள் கையிலே எடுத்துக்கொண்டு ஆட்சி நடத்துவார்கள் என்பதற்கு உதாரணமாகத்தான் அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவி எப்படி சீரழிக்கப்பட்டார் என்பதும் அதற்கு யார் உடந்தையாக இருந்தார், யாரெல்லாம் கைது செய்யப்பட்டு இன்று அந்த கேஸ் என்ன ஆனது என்று தெரியாத அளவிற்கு மூடிவிட்டார்கள். சென்னை சிவானந்தா சாலை அருகே பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திறனற்ற திமுக அரசை கண்டித்து அதிமுக, பாஜக, பாமக மற்றும் அமமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, கோகுல இந்திரா மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VN ரவி மற்றும் அதிமுக மாவட்ட செயலாளர் பாலகங்கா மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத தோல்வியுற்ற தமிழக அரசு மதிப்பில்லை, மதிப்பில்லை, பெண்களின் மானத்திற்கு மதிப்பில்லை. சென்னையில் வரும் 18ஆம் தேதியன்று அதிமுக பொதுச் செயலாளர் பெயரில் விருது வழங்கும் விழா நடைபெறுவதாக பரவும் விளம்பரம் முற்றிலும் போலியானது என தலைமை கழகம் அறிவிப்பு. இதுபோன்ற போலி விளம்பரங்களை பார்த்து மக்கள் ஏமாற வேண்டாம் என வலியுறுத்தல். கரூர் அருகே காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக நடைபெற்று வந்த மணல் கொள்ளையை தடுத்து மணல் லாரிகளை மடக்கி பிடித்த முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் பலமுறை திமுக அரசின் காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் ஆவேசம்.
ஒரு நாளைக்கு மினிமமாக 2லேருந்து 3 கோடி ரூபாய்க்கான மணல் வெளியில் போகுது. இதை பல தடவை காவல்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர் எல்லாத்துக்கிட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் எதையுமே கண்டுக்கல. கடந்த தேர்தலில் பொய் வாக்குறுதிகளை அள்ளிவிட்ட திமுக ஆட்சி இன்னும் 2 மாதத்தில் முடிவுக்கு வந்துவிடும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். ஸ்டாலின் அரசு எல்லா துறைகளிலும் ஊழல் செய்துள்ளதாகவும், உரிமை மீட்பு பயணத்தின் மூலம் திமுக மீது தமிழக மக்களுக்கு உள்ள வெறுப்பை உணர்ந்ததாகவும் பேச்சு. 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் இத்தனை மக்களுக்கு. என்ன வாக்குறுதி? சத்துணவு ஊழியர்களுக்கு வாக்குறுதி, துப்புரவு பணியாளர்களுக்கு வாக்குறுதி, அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி, ஊராட்சி மன்ற செயலாளர்களுக்கு வாக்குறுதி, செவிலியர்களுக்கு வாக்குறுதி, மருத்துவர்களுக்கு வாக்குறுதி, மீனவர்களுக்கு, நெசவாளர்களுக்கு, அத்துணை தரப்பு மக்களுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இதை நாங்கள் செய்கின்றோம். பணி நிலைப்பு செய்கின்றோம், ஊதிய உயர்வு, பழைய பென்ஷன் போன்ற வாக்குறுதி கொடுத்து அதை முழுமையிலும் ஏமாற்றிய மு.க. ஸ்டாலின் அவர்களை நிச்சயமாக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் கஞ்சா சாக்லேட், கஞ்சா கேக், பிரவுன் சுகர், மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிகமாகிவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி காட்டம். கஞ்சா விற்கின்ற திமுக, மது விற்கின்ற திமுக, கேடு கட்ட திமுக ஆட்சியை பற்றி நீங்கள் வீதி வீதியாக, வீடு வீடாக, ஊர் ஊராக சொல்லுங்கள். சொல்லி ஒரு மாற்றம் வர வேண்டும். உறுதியாக நடக்கும், உறுதியாக நடக்கும். சட்டமன்ற தேர்தலில் திமுக பணத்தை நம்பி உள்ளதாகவும், திமுகவுக்கு ஒற்றை இலக்கத்தில்தான் வெற்றி கிடைக்கும் என்று கூறிய அவர், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு நடந்த அநீதி குறித்து வீடு வீடாக சென்று பாமக இளைஞரணி நிர்வாகிகள் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தார். உறுதியாக நம் கூட்டணி வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம். குறைந்தது. என்னுடைய ஆசை திமுக ஒற்றை இலக்கு தான். எண்ணிக்கையில 10க்குள்ள அவ்வளவுதான் வருவாங்க. அது பார்த்துட்டு தான் இருப்பீங்க. உதவித் தொகையை உயர்த்தி வழங்க கோரி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி வரும் மாற்றுத்திறனாளிகளை அடக்கி ஒடுக்க முயற்சிக்கும் விடியாத அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடி விதிநகரன் கடும் கண்டனம். மாற்றுத்திறனாளிகளின் பிரதிநிதிகளை அழைத்து பேசி அவர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று உதவித் தொகை உடனடியாக உயர்த்தி வழங்க வலியுறுத்தல். மதுரை மாநகராட்சியில் பட்ஜெட்டுக்கான மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்த அதிமுக உறுப்பினர்கள் அனைத்து வார்டுகளிலும் முல்லைப் பெரியார் கூட்டு குடிநீர் திட்ட வசதி செய்யப்படாததை கண்டித்து போராட்டம். பசுங்கன்றை நாய் கடித்து காயம் ஏற்படுத்திய புகைப்பட பேனருடன் கூட்டத்துக்கு வந்த பாஜக 86வது வார்டு உறுப்பினருடன் தீயசக்தி திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம் செய்து புகைப்படத்தை கிழித்ததால் பரபரப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பெருங்குளத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்குவதற்காக 5000க்கும் மேற்பட்ட அண்டாக்கள் குவித்து வைத்திருக்கும் திமுகவினர். வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அல்வா கொடுத்த ஸ்டாலின் தேர்தல் நெருங்கும் வேளையில் பரிசு பொருட்களை கொடுத்து வாக்குகளை பெற முயற்சிப்பது வெட்கக்கேடு என மக்கள் காட்டம். காங்கிரஸ் கட்சி கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்து 70 நாட்கள் ஆன நிலையில் திமுக குழு அமைக்காததால் காங்கிரஸ் டெல்லி தலைவர்கள் வேதனை. டெல்லியில் ராகுலுடன் நடைபெற்ற சந்திப்பில் உள்ள குமுறலை கொட்டி தீர்த்திருப்பதாக கிறிஸ் சோடங்கர் பரபரப்பு பேட்டி. திமுக மீதான டெல்லி காங்கிரசின் அதிருப்தியை கிறிஸ் சோடங்கர் தெரிவித்த நிலையில் கூட்டணியில் குழப்பமே இல்லை என பூசி முழுகும் செல்வ பெருந்தகை. 5 கட்சி மாறியவர் காங்கிரஸை அழிக்காமல் விடமாட்டார் என காங்கிரஸ் தொண்டர்கள் வேதனை.
42 தொகுதிகள் 2 ராஜ்யசபா சீட்டுகளுடன் ஆட்சியில் பங்கு கேட்கும் முடிவில் காங்கிரஸ் மேலிடம் உறுதியாக இருப்பதாக தகவல். கூட்டணி உடையும் சூழல் உள்ள நிலையில் திமுக பேச்சுவார்த்தை குழு அமைக்கும் வரை அறிவாலயத்தை அணுக வேண்டாம் என காங்கிரஸ் டெல்லி தலைமை காட்டமாக அறிவுறுத்தி இருப்பதாக தகவல். ஸ்டாலினின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை பட்டியலிட்டு திமுக கொடுத்த அல்வா என்ற தலைப்பில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள். தேர்தல் நெருங்க நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் பொய் புரட்டு பேசும் ஸ்டாலினால் உண்மைகளை மறைக்க முடியாது என மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவும் அபாயம் இருக்கும் சூழலில் கொஞ்சமும் பொறுப்பின்றி பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு பரவாது என தவறான தகவலை சொன்ன அமைச்சர் மாசு. உலக சுகாதார நிறுவனம் பறவை காய்ச்சலால் மனிதர்கள் உயிரிழக்கும் அபாயம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நிலையில் துறை சார்ந்த தெளிவில்லாமல் உளரும் அமைச்சர். இந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பறவை காய்ச்சலினால் ஏற்படுகிற பாதிப்புகள் மனிதர்களுக்கு தொற்றாது, அது தொற்று நோய் அல்ல என்பது போன்ற விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில்தான் தொடர்ந்து இந்த செய்திகள் சொல்லப்பட்டது. சென்னை துறைமுகம் பகுதியில் நடிகர் விஜய் கட்சியினரும் திமுகவினரும் ரவுடிகளைப் போல ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. நாள்தோறும் மக்கள் 1000 பிரச்சனைகளை சந்தித்து வரும் நிலையில் இரு கட்சியினரும் அது குறித்தெல்லாம் பேசாமல் ரவுடிசம் செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் வழக்கில் பொய் புகார் அளித்த நிகிதா நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு. நிகிதாவின் பின்னணியில் இருந்து அஜித்தின் கொலைக்கு காரணமாக இருந்த சார் யார் என கேள்வி எழுந்துள்ள நிலையில் அதிரடி உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் திமுக அதிமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கிடையே கடும் மோதல் ஏற்பட்ட நிலையில் விடியாத நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த பணிகளை முழுமை அடையாத போது இந்த முறையும் விளம்பரம் தேடும் நோக்கில் வெற்று அறிவிப்புகளை வெளியிடுவது குறித்து கேள்வி எழுப்பினால் ஆளும் கட்சியினர் மிரட்டுவதாக அதிமுக கவுன்சிலர்கள் சாடல். எங்க உட்காரத்துக்கே பயமா இருக்கு. அந்த கவுன்சிலர் நாங்கள் உட்காரத்துக்கே பயமா இருக்கு. இதை பேசாதுன்ற நாங்கள் மேயரையும் கமிஷனர் கிட்ட நாங்கள் பேசினா மண்டல தலைவர் அத்தனை பேரும் குறுக்கிடுறாங்க. எங்கள் பணி நடைபெறல. 10 கவுன்சிலர் இருக்கிறோம். எனக்கெல்லாம் மக்கள் பணம், இது மக்களுக்கு தான் செயல்பதி கொடுக்கணும். இது ஒரே இப்போ ரூலிங் பார்ட்டி இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எந்தெந்த நகராட்சி மாநகராட்சி கவுன்சிலர் இருக்காங்களோ அவங்கவுங்க வார்டில் இப்போ வேலை ஒதுக்கிறாங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரப்பங்குளம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் விஷப்பூச்சி கடித்து சிறுமி மர்மமான உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் நஷ்டஈடு கோரி விடியாத அரசை கண்டித்து சாலை மறியல். ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பள்ளியிலும் பாதுகாப்பில்லை, வெளியிலும் பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் ஆவேசம். பாப்பா நல்லாதான் சார் பள்ளிக்கூடம் போச்சு. திடீர்னு போன் பண்ணி கூப்பிட்டாங்க. பூச்சி ஊறிச்சு, உடம்பெல்லாம் திட்டா இருக்குது, மயக்கம் போட்டு விழுந்துச்சு. ஐயோ வெள்ளம் காலையில என் பிள்ளை உடையல நல்லா தானே விட்டேன். என் பிள்ளை பாவம் செத்து என் கையில கொடுத்துட்டேன். சாலியா சாமி நான் ரட்சிதா அப்பா, என் பிள்ளைக்கு நீதி வேணும். மர்மமா இருக்குது என் பிள்ளைக்கு. கடைசி வரைக்கும் எனக்கு என்ன எதுன்னு தெரியல. எனக்கு என் பிள்ளைக்கு நியாயம் வேணும். என் பிள்ளை எப்படி இதாச்சு பாவம், அவ துடிச்சு சத்தா பாவம். என் குழந்தை நான் கொடுத்த பாலெல்லாம் வெளியே வந்துச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை இன்ஸ்டாகிராம் மூலம் காதல் ஆசை காட்டி கடத்தி சென்று திருமணம் செய்த சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். தீயசக்தி திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எந்த வகையிலும் பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் சாடல். சேலம் மாவட்டம் மேட்டூரில் வீட்டில் தனியாக இருந்த 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 49 வயதான தனியார் பேருந்து நடத்துனர் போக்சோவில் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாளுக்கு நாள் சிறுமிகளுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் பெருகி சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளதாக மக்கள் வேதனை.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே அரசு உதவி பெறும் ஆரம்ப பள்ளியில் படிக்கும் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த பாதிரியார் போக்சோவில் பிடிபட்டார். நிர்வாக திணற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலாக காணப்படுவதாக பெற்றோர் கலக்கம். மதுரை விமான நிலையத்தில் இளைஞரிடமிருந்து 9.5 கிலோ கஞ்சா பறிமுதல். சாக்லேட் பாக்கெட்களில் மறைத்து வைத்து விமானத்தில் கடத்தி வந்த இளைஞரிடம் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பாதை பிரச்சினை தொடர்பாக பாஜக பிரமுகரை அரிவாளால் வெட்டியவர் பிடிபட்டார். நிர்வாகத்தினற்ற ஸ்டாலின் மடல் ஆட்சியில் பட்டப்பகலில் அரிவாளால் வெட்டும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை செல்லூர் ஜீவாநகர் பகுதியில் திருட்டு வழக்கில் சிக்கி ஜாமீனில் வெளியில் வந்த நபரை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த அடையாளம் தெரியாத நபர்கள். விடியாத திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருந்து கொண்டு முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் தமிழகத்தில் தினந்தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் உள்ள மசாஜ் சென்டரில் கத்திகளை காட்டி மிரட்டி ஊழியர்களிடமிருந்து செல்போன்கள், பணம், தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்கள். தலைநகர் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் திரும்பிய பக்கமெல்லாம் நடைபெறும் குற்ற சம்பவங்களை திமுக அரசு தீயசக்தி அரசு என்பதற்கு சாட்சி என மக்கள் சாடல். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அடுத்த மானுப்பட்டியில் மோட்டார் வயர்களை திருடிய புகாரில் சிக்கியவரை பொதுமக்கள் தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. தமிழகத்தில் காவல்துறை செயலிழந்திருப்பதாலேயே இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் சாடல். திருச்சி கிராப்பட்டி அருகே தகராறை தடுக்க சென்றவர் மீது தாக்குதல் நடத்திய திமுக கவுன்சிலரின் ஆதரவாளர்களை கைது செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் சாலை மறியல். சாதி சொல்லி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டு. கரூர் அருகே காவிரி ஆற்றில் சட்ட விரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட லாரிகளை சிறைபிடித்து குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு கோரி பொதுமக்களுடன் தர்ணாவில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். மணல் கடத்தல் கும்பலை சார்ந்த திமுக நபர்கள் முன்னாள் அமைச்சரை வெளியே சொல்ல விடாமல் மாட்டு வண்டிகளை சாலையின் நடுவே நிறுத்தி அராஜகம். பிள்ளைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாம் போகுது, சைக்கிளில் போகுது. நாங்களாம் அவங்க நம்பி தான் இருக்கிறோம். திடீர்னு ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவோம்? குடி தண்ணி கிணறு எல்லாத்தையும் எல்லாம் கம்ப்ளீட் பால் பண்ணிட்டாங்க. முன்னாள் அமைச்சர் மணல் லாரிகளை பிடித்து பல மணி நேரம் ஆன பிறகு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் யாரும் சம்பவ இடத்திற்கு வராதது திமுக ஆதரவுடன் மணல் கொள்ளை நடப்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாக மக்கள் ஆதங்கம். மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் வரும் வரை ஓய மாட்டோம் என முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தென்காசி மாவட்டம் சிவகிரியில் கேரள மாநில லாட்டரிகளை விற்ற 56 வயது நபர் பிடிபட்டதில் 300க்கும் அதிகமான லாட்டரி சீட்டுகளும் சிக்கின. நிர்வாக சீரழிவால் திமுக ஆட்சி போதைப்பொருள் நடமாட்டம் இருப்பதை தொடர்ந்து கேரள லாட்டரி சீட்டு விற்பனையும் அதிகரித்து விட்டதாக பலர் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக எம்எல்ஏ சபா ராஜேந்திரன் சார்பில் வாக்காளர்களுக்கு சில்வர் குவளை விநியோகம். 5 ஆண்டு காலமாக மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்தாமல் தேர்தலில் வெற்றி பெற இலவசங்களை வழங்கி திமுகவினர் குறுக்கு வழியை கையாள்வதாக விமர்சித்துள்ள வாக்காளர்கள் தங்கமே கொடுத்தாலும் திமுக இந்த தேர்தலில் தோற்பது உறுதி என காட்டம். மாதாந்திர உதவித்தொகையை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் ஆட்சியர் அலுவலகம் முன்பு 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் திடீரென சாலையில் படுத்து மறியல் போராட்டம். பலமுறை கோரிக்கை வைத்தும் ஸ்டாலின் அரசு தங்களது கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க மறுப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் குற்றச்சாட்டு.
திருப்பூர் மாநகராட்சி உள்ள அரசு பள்ளிகளில் தடையின்றி கஞ்சா புழங்குவதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவித்து பள்ளி மேலாண்மை குழு சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். பள்ளி கல்லூரிகளில் கஞ்சா உபயோகிப்பது எப்படி எனும் பாடத்தை கற்பதை தான் போதை மாடல் ஸ்டாலின் அரசு விரும்புகிறதா என பொதுமக்கள் கிடுக்குப்பிடி கேள்வி. கல்வி அலுவலர் வழி கலெக்டர் மனு கொடுத்துட்டேன். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஒரு நடவடிக்கையுமே தலைமை ஆசிரியர் மேலே எடுக்கல. தலைமை ஆசிரியர் வந்து சம்பந்தப்பட்ட வகுப்பு ஆசிரியருக்கும் நாங்கள் மேலாண்மை தலைவருக்கோ உறுப்பினர்களுக்கு யாரும் எந்த தகவலும் சொல்லாமல் சார் வந்து இதை எரிச்சிட்டாங்க. ஆனால் சார் எனக்கு தகவல் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா கஞ்சா பிடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எரிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி அருகே உள்ள மல்லாக்கோட்டை அரசு பள்ளியில் மாணவர்களை கழிப்பறை சுத்தம் செய்ய வைத்த ஆசிரியை தென்னற்ற திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை நிர்வாகம் திறமையின்மையால் அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலமே சீரழிந்து வருவதாக பெற்றோர்கள் வேதனை. ஆந்திர மாநிலத்தில் வழங்கப்படுவது போல மாற்றுத்திறனாளிகளின் உதவித்தொகையை 6000 ரூபாயாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டம். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிய மாற்றுத்திறனாளிகளை தென்னற்ற திமுக அரசு ஏவல் துறை ஏவி கைது செய்த அம்பலம். உரிமை கேட்கும் மறியல் தமிழக அரசு கடைசி வரை மாற்றுத்திறனாளிய பாதுகாவலன் நான் தான். எனது தந்தையார் மாற்றுத்திறனாளி என்பதால் நீங்கள் படக்கூடிய சிரமங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். உங்களை எனது கண்மணி போல் பாதுகாப்பேன். உங்களை என்னை விட்டால் வேறு யார் பாதுகாக்க முடியும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய மாற்றுத்திறனாளி துறையே தன் கைவசம் வைத்துக் கொண்டு இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளை வஞ்சிக்கின்ற விதமாக எல்லோருக்கும் வாரி வழங்குகின்ற வள்ளலாக காட்சியளிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அவர் இன்றைக்கு வரை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை உயர்த்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழ்நாடு முழுவதும் ஊதிய உயர்வு, பணிக்கொடை உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் ஆவேச போராட்டம். விடியல் கிடைக்கும் என நம்பினோம், விடியல் கிடைக்கவில்லை என திண்டுக்கல், கும்பகோணம், முசிறி உள்ளிட்ட இடங்களில் நிர்வாக தன்னற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டம். விடியல் வரும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஆனால் இன்னும் எந்த விடிவு காலமுமே வரல. ஆனால் இந்த கண்டிப்பாக இந்த ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து கடவுள் மாதிரி நினச்சா ஒரு நொடியில் வந்து பண்ண முடியும்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஷார்ட் பீரியடுன்னு நினைக்காம எங்களுக்காக பண்ணணும்னு நாங்கள் வந்து விரும்பி வேண்டி கேட்டுக்கிறோம். எல்லாருடைய சார்பாகவுமே கோரிக்கைகள் மற்ற 12 மாதங்களுக்கு எங்களுக்கு வந்து சம்பளம் வந்து எங்களுக்கு வேணும். காலமுறை ஊதியம், காலி பணியிடங்கள் நிரப்புதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடியில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது. தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற 19ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக திமுக அரசுக்கு எச்சரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் கப்பூர் கிராமத்தில் போதிய தண்ணீரின்றி 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் காய்ந்த பயிர்களை கையில் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறும் சூழலுக்கு தங்களுக்கு விவசாய விரோத ஸ்டாலின் அரசு தள்ளியுள்ளதாக விவசாயிகள் வேதனை. நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பி பொண்டாட்டி நகை புள்ள நகைலாம் வச்சு அடவு வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். கதிர் வந்ததும் வராதமாக இருக்கிறது போல் இந்த தண்ணி அப்படியே நின்று விடுது. இப்போ நாங்கள் அறப்பாக இருக்கிற கட்டத்தில் இந்த தண்ணி வந்து எங்களுக்கு எதுக்குமே பயனில்லாத பெருசாக ஓடுது ஆற்றுல. எங்களுக்கு கிராமத்தில் இந்த தண்ணியே வரமாட்டாங்குது. விவசாயம் ஆற்றுலேருந்து அண்ணாமலை வைக்க பிரியுது. அதுலேருந்து தண்ணியே எங்களுக்கு பாய்ச்சக்காலுக்கு வரமாட்டாங்குதுங்க. எங்களுக்கு நிரந்தரமாக தண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் வசதி செஞ்சு கொடுக்கணும் அரசாங்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அடுத்த வாஞ்சுவாஞ்சேரியில் மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையை கண்டு கொள்ளாமல் இருக்க லஞ்சம் வாங்கிய தாம்பரம் கலால் காவல்துறை. எல்லை தாண்டி லஞ்சம் பெற்ற புகாரில் சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் பணத்தை திரும்பி கொடுத்த நிலையில் திமுக ஆட்சியில் லஞ்சம் புரையோண்டியுள்ளதாக மக்கள் சாடல்.
திமுக அரசை கண்டித்து தூத்துக்குடியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி முன்பு தற்காலிக பேராசிரியர்கள் காலவரையற்ற தொடர் போராட்டம். தமிழகம் முழுவதும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் 16 பொறியியல் கல்லூரியில் பணியாற்றி வந்த தற்காலிக பேராசிரியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம். பதவி உயர்வு வழங்கப்பட்டதாக 30 மாதங்களுக்கு முன் அரசாணை வெளியிட்டும் இதுவரையில் அதற்கான ஊதியம் வழங்காத விளம்பர மாடல் திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராடி வரும் பேராசிரியர்கள். சென்னை மயிலாப்பூர் விவேகானந்தா கல்லூரியில் 14வது நாளாக நடைபெற்ற ஆவேச உள்ளிருப்பு போராட்டம். சென்னை ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் முன் பணி நிரந்தரம் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறையில் பணியாற்றும் ஆயுஷ் பல்நோக்கு பணியாளர்கள் போராட்டம். தீய சக்தி திமுக அரசு உழைப்பை மட்டும் பெற்றுவிட்டு தங்களுக்கான எந்த உரிமையையும் பலனையும் வழங்கவில்லை என குற்றம் சாட்டும் ஆயுஷ் பல்நோக்கு பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் முழக்கம். வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுடைய பணி நாட்களை கணக்கிட்டு 450 நாட்களுக்கு மேலே வேலை பார்த்துருக்கிறத கணக்கிட்டு பணி நிரந்தரம் செய்யணும், அது சட்டம் வலியுறுத்துகிறது என்ற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் இந்த தொடர் போராட்டம் நடைபெறும். அது மட்டுமல்லாது தேர்தல் களத்திலும் இந்த தொழிலாளர்களை ஏமாற்றியதற்காக இந்த அரசியல் கட்சிக்கு நாங்கள் வாக்கு செலுத்தக்கூடாது என்பதனை நாங்கள் பிரச்சாரமாக முன்னெடுப்பதற்காகவும் திட்டமிட்டிருக்கிறோம். சென்னை சைதாப்பேட்டையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை சேர்க்க வலியுறுத்தி ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் 15வது நாளாக அறவழி போராட்டம். அறிவிக்கப்பட்ட காலக்கெடுவை கடந்தும் வாக்குறுதி அளித்தபடி அரசாணை வெளியிடாததால் விடியாத ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டோரை வலுக்கட்டாயமாக கைது செய்து போலீசார் அராஜகம். காலமுறை ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், ஓய்வூதியம் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நியாய விலை கடை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை பலமுறை வலியுறுத்தியும் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு நிறைவேற்றாமல் தங்களை வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு. 4ஆம் நிலைக்கு இணையான காலமுறை ஊதியம் வழங்க கோரி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் 6வது நாளாக தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டம். சாலையில் அமர்ந்து விடியாத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பியவர்களை கைது செய்து காவல்துறை அராஜகம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே சுடுகாட்டிற்கு தார் சாலை அமைத்து தரக்கோரி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன் பாடை கட்டி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக இருப்பதால் இறந்தவர்கள் உடலை எடுத்துச் செல்ல முடியவில்லை என அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் சாலை அமைத்து தராமல் அலட்சியப்படுத்துவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு, நாகை, தேனி, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள் உட்பட தமிழகம் முழுவதும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி அங்கன்வாடி ஊழியர்கள் 8வது நாளாக போராட்டம். அங்கன்வாடி ஊழியர்களின் தொடர் போராட்டத்தை ஆணவத்தோடு உதாசீனப்படுத்தும் திமுகவிற்கு பாடம் புகட்டுவோம் என முழக்கம். சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றுதல், அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் போராட்டம். விடியாத திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறையை சேர்ந்த 25 பேர் கொல்லப்பட்டதாகவும் வேதனை. திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் முறையாக ஊதியம் வழங்க வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்துடன் சாலை மறியலிலும் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு. அல்லும் பகலும் அயராது உழைக்கும் கடைநிலை ஊழியர்களுக்கு உரிய காலத்தில் ஊதியம் வழங்கக்கூட துப்பில்லாத நிலையில் விடியாத திமுக அரசு நிர்வாகம் முடங்கி கிடப்பதாக குற்றச்சாட்டு. சிஎம் போட்டோவை டிபில வச்சுன்னு நான் ஆளுங்கட்சியில இருக்கேன்,
என்னை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்றாரு. எந்த கட்சியிலனா இருக்கட்டும் சார், நாங்க வயிற்று பழப்புக்காக வரோம். எந்த கட்சியும் எங்களுக்கு சோறு போடல, நாங்க கஷ்டப்பட்டாதான் எங்களுக்கு சோறு. அவர் எங்களுக்கு சம்பளம் ஏன் போடல அது மட்டும் வந்து சொல்லணும் சார். நாங்க போய் ஆபீஸ்ல பேசணுமா? எங்க சார் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று வர்றாரு, அப்பவும் பதில் சொல்ல. கேட்டா நீங்க போயிட்டு வாங்கன்னா அப்ப போயிட்டு வாங்கன்னா வேலை செய்யலையா? நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அடிப்படை வசதிக்காக போராடிய பழங்குடியின மக்களை தடுத்து நிறுத்தி கைது செய்து விடியாத அரசின் காவல்துறை அராஜகம். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் விடியாத திமுக அரசு உரிமைக்காக போராடுபவர்களை அடக்கி ஒடுக்குவதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பணி உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பின்படி அகவிலைப்படியுடன் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஸ்டாலின் அரசு நிறைவேற்றாமல் அலைக்கழிப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் வளையப்பட்டி கிராம ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஆசிரியர்களுக்கிடையேயான மோதலால் மாணவர்களை தவறுதலாக வழிநடத்தும் தலைமை ஆசிரியரை மாற்றக்கோரி பெற்றோர்கள் மாணவர்களுடன் முற்றுகை. நிர்வாக திறனற்ற திமுக அரசின் பள்ளி கல்வித்துறைக்கு தலைமை ஆசிரியரை மாற்ற பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பெற்றோர்கள் மாணவர்களுடன் பள்ளியை திறக்க விடாமல் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. படிச்ச வாத்தியாட்டு இன்னைக்கு எங்க பிள்ளைங்களும் படிக்குதுங்க. எங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி டீச்சர் வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. நாங்க உள்ளூருக்குள்ள ஸ்கூலை வச்சுட்டு நாங்க வெளியூர்ல போய் சேர்க்க முடியாது. வெளியே இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க பார்க்க முடியாது. அதனால எங்களுக்கு எச்சம் மட்டும் மாத்தி நல்ல வாத்தியார் சார் கொண்டு வந்தா எங்களுக்கு போதும் சார். அதனால பள்ளிக்கூடத்தை திறக்காம போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. நெல்லை மாவட்டம் கங்கனாங்குளம் மனோ கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றக்கோரி 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். விடியாத திமுக அரசின் கண் துடைப்பு திட்டங்கள் எங்களுக்கு வேண்டாம் என மாணவ மாணவிகள் கண்டன முழக்கம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இருந்து பழனி ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து பாத யாத்திரை. வடமலை முருகன் கோயிலில் பக்தர்கள் கடலை சர்க்கரை படையில் முத்தெடுத்தல் என வழி நெடுகிலும் விழாக்கோலம். மக்களை தேடி மருத்துவம் திட்டம், பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறு கால விடுப்பு அளிக்க வேண்டும், பணி நேரத்தை வரையறுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக போராட்டம். உரிமைக்காக போராடியவர்களை விடியாத திமுக அரசின் காவல்துறை அராஜகமாக கைது செய்து அடாவடி. நாமக்கல்லில் வீடுகளின் சொத்து வரியை மகன் பெயருக்கு மாற்றம் செய்ய 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற மாநகராட்சி வருவாய் பிரிவு உதவியாளர் கையும் களவுமாக பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. 13 ஆண்டுகளாக உயர்த்தப்படாத ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உடனடியாக உயர்த்த கோரியும், ஓலா, ஊபர், ராபிடோ உள்ளிட்ட டாக்ஸி நிறுவனங்களை முறைப்படுத்த கோரியும் கிண்டியில் போக்குவரத்து ஆணையர் அலுவலகம் முன் ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தினர் போராட்டம். தேர்தல் வாக்குறுதிப்படி ஆட்டோ வாங்க 10,000 ரூபாய் மானியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை விடியாத ஸ்டாலின் அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை பேரூராட்சியில் வேகத்தடை மற்றும் சாலை விரிவாக்கம் வேண்டி பொதுமக்கள் சாலை மறியல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் ஆத்திரம். வரும் 12ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அதிகாலையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் எனவும் அறிவிப்பு.